செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பேராசிரியர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என கூறி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 6000 மாணவர்கள் பயின்று வரும் கல்லூரியில் போதிய மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என கூறி ஏராளமானோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்னி வேணா வச்சிருப்பாங்க ஒரு ஆம்புலன்ஸ்க்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 ஆம்புலன்ஸ் இருக்கணுமா? ஆம்புலன்ஸ் இல்ல. ஓகே, ஆம்னி வேன் தான் இருக்கு. ஆம்னி வேன்ல ஆக்சிஜன் மாஸ்க் இல்ல. ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கணும்னு ஒரு ரூல், கவர்மெண்ட் ரூல் இது. அது இல்லாம அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அது யாருக்குமே தெரியல. சிபிஆர் கொடுத்தால, சிபிஆர் கொடுத்தா பழச்சிருப்பாரு. கேட்டா அங்கே விழுந்து 8 பேர் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்குறதுக்கே ஸ்டாஃப்ஸ் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டாஃப் இப்படி விழுந்து கிடக்காரு, அதுக்கு இன்னொரு ஸ்டாஃப் தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. நேஷனல் இஷ்யூவா அதை கன்சிடர் பண்ணி எங்களை ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஓகே, இப்ப இது ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கு நடந்துக்குன்னா நாளைக்கு இது யாருக்காக நடக்கும்? மாணவர்களுடன் கல்லூரி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் முதலுதவி வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்த நிலையில் மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.